ஏன்னா நீங்கள் 3 கதை அப்படி என்ஜாய் பண்ண வச்சிட்டீங்க, திடீர்னு இது நல்லா தான் இருக்குது, சொல்ல வேண்டிய கருத்து தான் எல்லாம் ஓகே, ஆனால் அதுவும் ஜாலியாக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பேய் படம் தவிர எல்லாம் பண்ணாங்க, பேய் படம் மட்டும் எனக்கு வராது. ஏன்னா அதில் புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஃபேன்ஸ் பின்னாடி போகிறவங்களை இப்படி ஒரு விஷயத்த ஸ்லிப்பர் ஷார்ட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு. அந்த ஷார்ட் நீங்கள் யாருக்கா எடுத்தீங்கன்னு தெரியல, பட் டிப்ளமேட்டிக்காக அது வந்து இங்கே இப்போ எப்படி கன்வே ஆகுதுன்னா 2 பெரிய நடிகர்களுக்கு அது கன்வே ஆகுது. கோலி ஃபேன், தோனி ஃபேன் ஃபைட்டு, சச்சின் ஃபேன் இன்னொரு ஃபேன் ஃபைட் பண்ணுறது, ராஜா சார், ரஹ்மான் சார் ஃபைட்டு, இந்த மாதிரி எல்லா ஃபேன் ஃபைட்டையுமே தான் நம்ம சொல்கிறோம். எனி ஃபேன் ஃபைட் இஸ் எனி கிரேசி ஃபேன் வர்ஷிப் இஸ். விக்னேஷ் கார்த்திக் தளபதி தான் சொல்றாருங்கிற மாதிரி நிறைய வந்து அதுதான் தெளிவாக சொல்கிறேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதுக்கு தான் நான் பதில் சொன்னதே. நான் அவங்கள மட்டும் சொல்லவே இல்லை. நான் எனி ஃபேன் வர்ஷிப் இஸ் ராங். இப்போது அவங்களே இப்போ அந்த ஸ்டார்ஸே இருக்கட்டும், எந்த ஸ்டாராக வேணா இருக்கட்டும், அவங்க பசங்களை வந்து அவங்க இன்னொருத்தருக்கு வந்து நீ ஃபேனாக இருந்து உங்கள் லைஃப்பை விட்டுட்டு போய் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாங்க ஹீரோ. கண்டிப்பா நீங்க தான் ஹீரோ, மற்றவங்களாம் சைட் கேரக்டர் தான். ஆமா, நீங்க இன்னொருத்தர் ஹீரோவா நினைச்சு அவங்களுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு. த மோஸ்ட் ப்ரிஷியஸ் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா படத்தோட ப்ரீ ப்ரொமோஷன் நம்ம பண்ணியிருப்போம். இந்த படம் எப்படி இருக்கும், உள்ளே என்ன வச்சிருக்கீங்க, ஒருவேளை அதை வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும். பட் போஸ்ட் இன்டர்வியூல 2 இருக்குது. ஒன்று வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி எடுக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து சக்ஸஸ் மீட்டில் எடுக்கிறது. ஸோ உங்களை சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் மீட்டில் உங்களை சந்திக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்கள் இருக்குது. இறங்கிடுவோம் கொஞ்சம் இன்டர்வியூவில் கிரிட்டிக்ஸாகவே இறங்குவோமே. ஐயோ, ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படிங்கிற ஒரு டைட்டில். நம்ம ஹாட்ஸ்பாட் ஒன்றுமே பார்த்தேன், அதுலேயுமே வந்து நீங்கள் ஆந்தாலஜி ஃபார்மேட்டில் தான் அந்த படமும் இருந்தது, இந்த படமும் ஆந்தாலஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்றப்போ இதை தான் ஃபஸ்ட்டு வைக்கணும், இதை லாஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருக்குல்ல, அந்த கோர் உங்களுக்கு எங்கே வந்தது? எதனால ஒரு கதை முதல்லையும் இன்னொரு கதை கடைசியிலே வந்தது? ஓகே, முதல்ல வந்து வேற ஒரு வருஷம் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கதையாக வந்து தம்பிராமையா சார் கதை இருந்தது, செகண்ட் கதை அஸ்வின் கதை அங்கே இன்டர்வல், தேர்ட் ஆக்சுவலி வேற ஒரு கதை இருந்தது. சரி, அந்த கதையை தூக்கிட்டோம் இப்போ. அதுக்கப்புறம் கடைசி கதையாக இந்த ஃபேன் மேட்டர் இருந்தது. அப்போ எப்படி இருந்ததுன்னா, தேட்டர் ரெஸ்பான்ஸாக நாங்கள் ப்ரிவியூலாம் போடும்போது அஸ்வின் கதைக்கு பயங்கர பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசி கதை ஃபேன் கதை நல்ல ரெஸ்பான்ஸ் தான், ஆனால் அது கொஞ்சம் சீரியஸான ஒரு மூடில் இருந்தது. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டு தேட்ரிக்கல் ரெஸ்பான்ஸாக இருந்தது வந்து அஸ்வின் கதைக்கு தான். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஹாட்ஸ்பாட் 1ல் வந்து 3 கதையும் பயங்கர என்ஜாய் பண்ண வச்சுருப்போம். 3வது கதை வந்து ஜர்னியர் கதை பயங்கரமாக தேட்டரை எரப்டாகி என்ஜாய் பண்ணிட்டு, கடைசி கதை அப்படியே சைலண்ட் ஆக்கி ஒரு மாதிரி ஒரு ஹெவி ஹார்ட்டோட வெளில அனுப்பியிருப்போம். அது ஒரு சில பேர் என்கிட்ட வந்து அதை ஒரு சின்ன இதுவாக குறையாக சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் 3 கதை அப்படி என்ஜாய் பண்ண வச்சிட்டீங்க, திடீர்னு இது நல்லா தான் இருக்குது, சொல்ல வேண்டிய கருத்து தான் எல்லாம் ஓகே, ஆனால் அதுவும் ஜாலியாக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மெயினாக எனக்கு அப்போ ஃபீல் ஆனது, இந்த கதையில் இந்த படத்தில் முடியும் போது ஆடியன்ஸை என்ஜாய் பண்ணி வெளில அனுப்பணும் அப்படின்றதுனால, இந்த கதையை தான் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்றதுனால அதை கடைசி கதையை வச்சிடலாம். ஓகே, தம்பிராமையா கதையை செகண்ட் கதையாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கதையை இதை மாற்றிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியான கதை. அங்கேருந்து எங்களோட இந்த பிரியா புருஷங்கர் மேட்டர் இருக்குல்ல, அதை வச்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 55 மினிட்ஸ் வரும், அப்படியே செகண்ட் ஹாஃப் போயிடும் அப்படின்றதுக்காக அப்படி மாற்றி வச்சதுதான். இப்போ ஒரு டைரக்டர் வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா ஒரு ஜேர்னருக்குள்ள அடக்குவாங்க. இப்போ கௌதம் வாசுதேவன் லவ் பேஸ்டு ஃபிலிம்ஸ் பண்ணுவார், மிஸ்கினா அவர் மிஸ்டீரியஸ் ஃபிலிம்ஸ் இப்படி அடக்குவாங்க. நம்ம ஆந்தாலஜியில் உங்களை ஒரு ஜேர்னரில் அடக்க முடியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீச் இருக்குது, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, ரியாலிட்டிக்கு என்ன வாங்க அப்படின்னு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காதல் ஃபேண்டசி அப்படின்றது. என்ன ஜேர்னர் ஆக்சுவலாக விக்னேஷ் கார்த்திக் என்ன ஜேர்னரில்? அந்த எல்லா ஜேர்னரும் இந்த பேய் படம் தவிர எல்லாம் பண்ணுறாங்க. பேய் படம் மட்டும் எனக்கு வராது, ஏன்னா அதில் புதுசாக என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். மற்றபடி எனக்கு பயங்கர லவ், அழகான ஒரு எமோஷ்னலான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, அதை பண்ண போகிறேன் அடுத்து. இன்னொன்று த்ரில்லர் பண்ணணுன்ற திட்டமிட்ட ஒரு த்ரில்லர் மாதிரி தான். ஃபேண்டசி, சைஃபை அதெல்லாமே பண்ணணும், அதான் வேரியஸ் ஜானர்ஸ் பண்ணணும்னு ஆசை தான். இதுதான் அப்படின்ட்டு இல்லை. பட் இந்த ஆந்தாலஜி ஃபார்மேட் நீங்கள் நினச்சிருந்தா ஒரு கண்டென்ட் இதில் இருக்க அந்த 4 பார்ட்டில் ஏதோ ஒரு பார்ட் எடுத்து அதை எலாபரேட்டாக ஒரு படமாகும், இன்னொரு கதையை எடுத்து இன்னொரு படமாக பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதை பண்ணாத காரணம் என்னென்ன? இல்லை, எனக்கு ஆந்தாலஜி சில்லுக்கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 4 தனித்தனி கதையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது வைல்ட் டேல்ஸ்னு ப்ரைமில் ஒன்று இருக்குது, 5 கதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 1 பண்ணுது.
ஹாட்ஸ்பாட் 1 வெற்றி அடைஞ்சோடனே 2 பண்ணணும் அப்படின்னும் போது கதைகளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கதைகள் இருந்தது, அதனால அதை பண்ணிட்டோம். பட் இட்ஸ் சேலஞ்ச் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து டியூரேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும், எதை ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, எந்த சீன் வேணாங்கிறது அஸ் டேரக்டர் தாண்டி நீங்கள் ஆடியன்ஸாகவும் யோசிக்கணும், எந்த சீனை நீங்கள் லைக் பண்ணி எடுத்து கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்தது உள்ள உங்களுக்கு? ஒரு கதையவே அதான், ஒரு கதையே கட் பண்ணுறோம். கதையை கட் 4 கதை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் 3 கதை தான் பார்த்துருக்கீங்களா, இன்னொரு கதை எடுத்துட்டோம். அது 35 நிமிஷம் அந்த கதை. அதையும் வச்சா ஒரு ஆள் படமே 2.5 மணி நேரம் தாண்டிடுது. 2.5 மணி நேரம் மேலே ஆடியன்ஸ் தாங்க மாட்டாங்க. பெரிய ஸ்டார் படங்களே 2.5 மணி நேரம் மேலே தாண்டினா ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்றதுனால அந்த கதையை தூக்கிட்டோம். பார்ட் 3 பண்ணோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ கண்டிப்பாக பார்ட் 3 பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது அதை யூஸ் பண்ணலாம். இங்கே ஸ்லிப்பர் ஷாட் பை விக்னேஷ் கார்த்திக்னு ஒரு ஹேஷ்டேக்ல ட்ரெண்டு கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேன்ஸ் பின்னாடி போகிறவங்கள இப்படி ஒரு விஷயத்த ஸ்லிப்பர் ஷாட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு. அந்த ஷாட் நீங்கள் யாருக்கா எடுத்தீங்கன்னு தெரியல, பட் டிப்ளமேட்டிக்காக அது வந்து இங்கே இப்போ எப்படி கன்வே ஆகுதுன்னா 2 பெரிய நடிகர்களுக்கு அது கன்வே ஆகுது. உங்களோட மைண்ட் செட்டில் எப்படி அதை எழுதுனீங்க, யாரையும் மைண்டில் வச்சு எழுதுனீங்களா? அதை தான் நான் இப்போ சக்ஸஸ் மீட்லேயே அதான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இது வந்து 2 ஸ்டார்ஸை மட்டும் நம்ம சொல்லலை. இது கிரிக்கெட்டில் இருக்கிற ஃபேன் ஃபைட்டு, இப்போ கோலி ஃபேன் தோனி ஃபேன் ஃபைட்டு, சச்சின் ஃபேன் இன்னொரு ஃபேன் ஃபைட் பண்ணுறது, ராஜா சார் ரஹ்மான் சார் ஃபைட்டு, இந்த மாதிரி எல்லா ஃபேன் ஃபைட்டையுமே தான் நம்ம சொல்கிறோம். எனி ஃபேன் ஃபைட் இஸ் எனி கிரேசி ஃபேன் வர்ஷிப் இஸ். ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கிறது உங்களோட சாய்ஸ். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்பா, ஓகே, நீ அந்த அந்த ஃபேனாக இருந்து நீ என்ன பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. படம் பிடிக்குமா படம் பாரு, கிரிக்கெட் பிடிக்குமா கிரிக்கெட் பாரு, மியூசிக் பிடிக்குமா மியூசிக் கேளு. ஆனால் அதுக்காக நீ உன் வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ணியோ டிஸ்டர்ப் பண்ணியோ உன் லைஃப்பில் நீ எதுவும் பண்ணாமல் இன்னொருத்தனை வந்து தலைவா அப்படின்னு போய் ரோட்டில் அவன் என்ன உனக்கு திருப்பி பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் இதில் பேச ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் ஒரு மங்காத்தா ரிலீஸ் ஆகுது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சில ஃபோட்டோஸும் வைரல் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் விக்னேஷ் கார்த்திக் தளபதி தான் சொல்றாருங்கிற மாதிரி நிறைய வந்து அதுதான் தெளிவாக சொல்கிறேன். நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு தான் நான் பதில் சொன்னதே. நான் அவங்கள மட்டும் சொல்லவே இல்லை. நான் எனி ஃபேன் வர்ஷிப் இஸ் ராங். இப்போது அவங்களே இப்போ அந்த ஸ்டார்ஸே இருக்கட்டும், எந்த ஸ்டாராக வேணா இருக்கட்டும், அவங்க பசங்களை வந்து அவங்க இன்னொருத்தருக்கு வந்து நீ ஃபேனாக இருந்து உங்கள் லைஃப்பை விட்டுட்டு போய் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்க பசங்களை அதை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தானே நம்ம பசங்களும். நான் என் அப்பாவுக்கு பையன் தானே, என் அப்பா என்ன அது பண்ணுறது அவருக்கு எப்படி இருக்கும், அதானே உங்கள் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாங்க ஹீரோ. கண்டிப்பாக நீங்கள் தான் ஹீரோ, மற்றவங்களாம் சைட் கேரக்டர் தான். இப்போது படம் பார்க்குறீங்க, படத்தில் ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் வெறும் கவுண்டர் வச்சுட்டு அவன் கூட அவன் லைஃப்பை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ தான் பிரதானம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது அந்த ஹீரோவாக இருக்கணும்னு ஆசையா, அந்த ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசையா? ஹீரோவாக இருக்கணும் தானே ஆசை. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் தானே ஹீரோ. நீங்கள் இன்னொருத்தர் ஹீரோவாக நினச்சி அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹீரோவாக இருங்க, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை தான் சொல்லுங்கள். இப்போ ட்ரெய்லர் வந்தோன்னா டீகோடிங்னு ஒன்று பண்ணுவாங்க. இதன் பின்னாடி இருக்க விஷயங்கள் தெரியுமா, அதில் இருக்க குறியீடுகள் தெரியுமான்னு ஒன்று பண்ணுவோம். பட் படம் வந்ததுக்கு அப்புறமா கூட அதை இப்போ வரையும் டீகோடிங்காக நரேஷனாக போகிறது எனக்கு தெரிஞ்சு இந்த இயரில் ஹாட்ஸ்பாட் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுவும் லிட்ரலி நான் ஒரு நரேஷன்ஸ் வரேன் பாருங்க. ஆதித்யா பாஸ்கர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரக்ஷன், இவங்க 2 பேர் அடிச்சுக்கிறது விஜய் அஜித்காக. இதுக்கு ப்ரீச் பண்ணுற எம்எஸ் பாஸ்கர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் போகுது. ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும், நான் எடுத்த கதை ஒன்றா, நீங்கள் ஏன்டா ஒரு நரேஷன். ஸோ இந்த நரேஷன் டீகோடிங் அதை பொறுத்த மட்டும் விக்னேஷ் கார்த்திகோட ஒப்பீனியன்ஸ் என்ன? இல்லை, அதுதான் பியூட்டியே. இல்லை, நம்ம ஒன்று எடுக்கிறோம். இப்போது இந்த ஆர்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த வரையறதெல்லாம் இந்த மாடர்ன் ஆர்ட்டில் தெளிச்சு என்னமோ அதில் எப்படி அவன் பண்ணியிருக்கான். நான் சும்மா சாம்பாரை தெளிச்சேன்டா, அதுக்கு நீ தான் போகிறது அப்படின்ற மாதிரி தான் நாம ஒன்று நினச்சி எடுக்கிறோம். அது அப்படியே கன்வே ஆச்சுன்னா சந்தோஷம். அவங்க அதில் புதுசாக புரிஞ்சுக்கும் போது அது ஆச்சரியங்களை தான் கொடுக்குது. அது ஓகே தான். ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்து கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஹாட்ஸ்பாட் 1க்கும் உங்களுக்கு வந்தது. இதுக்கப்புறமா ஹாட்ஸ்பாட் 2மே கிட்டத்தட்ட கான்ட்ரவர்சிக்காக தான் பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ நெகட்டிவ்க்கான ப்ரொமோஷன்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூ தான் நல்லா ஓடுதுன்ற பட்சத்தில் ஹாட்ஸ்பாட் 2 நல்லா இல்லாமல் இருக்கட்டும், இந்த படத்தை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரியான ஒரு பார்வைகள் பல பேருக்கு வந்துருக்கும். 2 ஓகே. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆந்தாலஜி மாதிரி இருந்து செகண்ட் அப்படி தான் இருக்கும். இன்கேஸ் இது இப்படியாப்பட்ட படமாக இருந்ததுன்னா இது வந்து காலி பண்ணிவிடுவோம், செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படிங்கிற மனப்பான்மையில் பல பேர் படம் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி ஹானஸ்ட் ரிவ்யூவா நீங்கள் பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம்ஸில் பார்த்தீங்களா உங்கள் படத்தை? நீங்கள் எதிர்பார்த்த ரிவ்யூஸ் வந்ததா? எதிர்பார்த்ததை விட சூப்பர். நான் சூப்பர். நாங்கள் தேட்டரில் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இல்லை, நானே டைரக்ஷன் டீம், நாங்கள் கடைசி கதை நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு கதை சீரியஸாக இருக்குது, அதில் இந்த ஹியூமர்லாம் ஒர்க் ஆகும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எங்களாலே அதை ஜட்ஜ் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கதைக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், எப்படி அவங்க எம்எஸ் பாஸ்கர் பேசுகிறதெல்லாம் வந்து லாகாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிடுவாங்களா, போர் அடிக்குதுன்னு சொல்லிடுவாங்களா, அந்த பயம்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் தம்பிராமையா சார் கதை எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில படங்களில் ஒரு சின்ன சீன் வந்ததுனால அது அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களோ. ஸோ அதனால வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருந்தது. ஆனால் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்க. நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்களா? நான் ப்ரிவியூவில் பார்த்தேன். ரிவ்யூ ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தீங்க தேட்டரில்? தேட்டரில் ஒரு ஷோவாவது நீங்கள் போய் பாருங்க. க்ரௌடோட பிளாஸ்ட் தேட்டரில். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்தாலே பிளாஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு கதையும் சரி, இப்போ ஓவரால் ரெஸ்பான்ஸாக என்ன வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு, ஓகே அப்படின்றது ப்ரடாமினன்ட் கருத்தாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் பிளாஸ்ட். இதுதான் ப்ரடாமினன்ட் கருத்து. எனக்கு என்ன சந்தேகம் பிரதர், மல்டி கேஸ்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு படத்தோட கதையில் மல்டி கேஸ்டிங் வைக்கிறதுன்றப்ப கூட ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இப்போ வேரியஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் உள்ளே இருக்குது. இப்போ மல்டி கேஸ்டிங்ஸ் உள்ளே வைக்கிறீங்க, காம்ப்ரமைசஸ் அண்ட் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு இருக்கிற அளவுக்கான அந்த ஸ்பேஸ் வேறு கதையாக இருந்தாலும் இங்கே தம்பிராமையா சாருக்கு இருக்கணும். ரக்ஷனுக்கு இருக்கிற அதே ஸ்பேஸ் ஒரே கதையில் இங்கே ஆதித்யாவுக்கும் இருக்கணும். அஸ்வினுக்கு இருக்க அதே ஸ்பேஸ் இன்னொரு ஆளுக்கு இருக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணுற அந்த ரிட்டன் ப்ராசஸ் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ படம் இப்போ இவ்வளோ பேர் அவங்கவுங்க கதைகளை பார்த்துருப்பாங்க. ஒரு ஆள் படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சோ அப்படின்ற ஃபீல் வந்துருச்சுன்னா அது நம்ம தான், ஏன்னா நம்மளை நம்பி தான் வராங்க. ஸோ அதனால் எங்கேயும் அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதை கேர்ஃபுல்லாக இருந்தேன். அதையும் தாண்டி எனக்கு ஒரு சின்ன வருத்தம், பிரிகிடாக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன கேரக்டராக ஆயிடுச்சோ. ஏன்னா முதல்ல அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. இந்த ப்ரொடியூசர் மேட்ரே கொஞ்சம் இன்னும் லென்த் இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுக்கல, ஸ்கிரிப்ட்லேயே ட்ரிம் பண்ணிட்டது ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. அது எனக்கு பர்சனல், அவங்க தான் எதுவுமே சொல்லலை என்ன சின்னதாகிடுச்சு கம்மி. அவங்க இன்ஃபேக்ட் அதை ரொம்ப புரிஞ்சுதான் எனக்கு புரிஞ்சுது, இதுக்கு மேலே இதை சொன்னால் இதுவாயிரும் புரிஞ்சுது. ஆனால் சூப்பராக அவங்க வெரி ஹாப்பி. ஸோ அதனால் அந்த பிரச்சனை எனக்கு பர்சனலாக நம்மளை நம்பி வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அதை ஃப்யூச்சரில் கான்ஃபிடென்ஸை புட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும், இப்போ சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு ஃபிலிம்ஸ் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ். ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்கிறப்போ அதில் நீங்கள் யாரை நடிக்க வைக்க போகிறீங்க, அவங்களுக்கு இப்போ எவ்வளோ கரண்ட் பிஸ்னஸ் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை அவங்க வைப்பாங்க. ஸோ இங்கே ரக்ஷன், அஸ்வின் அப்படிங்கிற வேரியஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சிங்க, எக்ஸப்ட் தம்பிராமையா அண்ட் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றப்போ இவங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருந்திருக்குங்களா, இவங்க இந்த ரோல் பண்ணால் இது கான்ஃபிடென்ட் அப்படின்னு. ஸோ இவங்க ரக்ஷனுக்கும் அஸ்வினுக்கும் ஆதித்யா பாஸ்கருக்கு முன்னாடி அங்கே வேறு யாரும் இருந்தாங்களா அவங்க நிறைய இதில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில்? இல்லை நீங்கள் வந்து ஆன் ஸ்பாட்டுக்கு வர்றப்ப மாற்றினீங்களா? இல்லை, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் ரக்ஷன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான். ஓகே. ஆதித்யா பாஸ்கர் ரோலுக்கு வேற யாரையாரோ யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் கமிட் ஆன உடனே எனக்கு இவரையே காஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1ல நடிச்ச யாரையும் 2ல காஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்ட்டு. இவரை மட்டும் ஏன் காஸ்ட் பண்ணோம்னா, அவர் நடிக்கிறாரு, அவர் பையனும் அவரும் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்னால தான் அவரை காஸ்ட் பண்ணோம். அஸ்வினுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி இருந்தது மைண்டில். பேர்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் அஸ்வின் பெஸ்ட் சாய்ஸாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் ஹாட்ஸ்பாட் 1 வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் இன்னைக்கு கூட சக்ஸஸ் மீட் நடக்கிறப்போ கூட ஒரு வார்த்தை காதில் வருது, விக்னேஷ் கார்த்திக் இஸ் பீயிங் அன் ஆட்டிடியூட் அப்படின்னு. ஸோ என்னையா உங்களை அந்த ஆட்டிடியூட் பர்சனா நீங்கள் அப்படி யார் சொன்னாங்க அப்படின்னு அப்படி போய் பேசிட்டு இருந்தாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், நானும் ஒரு சில பேர்களை சொல்லக்கூடாது. ஆட்டிடியூட் பர்சன் அவர். அது நீங்கள் பழகினா தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். மேபி நான் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பேன். அதான் ஜென்ரலாக இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து அப்படி தான் தே கம் அக்ராஸ். ஸோ அதனால இப்படி ஃபீல் ஆயிருக்கலாம். என் டைரக்ஷன் டீம் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், என் கூட பழகினவங்க கேட்டிங்கன்னா தெரியும். என் கூட இருக்கிறவங்க 2013 இட்ஸ் பீன் 12 years. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இருக்கவே மாட்டாங்க. என் லைஃபே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க பேசுறதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், அது அவங்க பழகினாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். உங்களோட 2 படங்களுமே சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. நம்ம ஒரு பக்கம் வந்து அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி ஸ்வாப் ஆகிறது, இதில் இருக்கக்கூடிய கதைகள், ஃபேண்டசியில் போய் லவ் பண்ணுறது மாதிரியான கதைகள் இருக்குது. விக்னேஷ் கார்த்திக் எப்போ பொலிட்டிக்கல் சார்ந்த படம் எடுப்பாரா, அரசியல் சார்ந்த ஒரு படம் எடுப்பாரா, இல்லை சமூக கருத்தை இந்த கட்டமைப்பு தாண்டி ஒன்று பண்ணுவாரா? அது தெரியல ப்ரோ. இப்போதைக்கு நான் இன்னும் அது ரிலேட்டடாக யோசிக்கல. ஏன்னா அடுத்த படம் வேறு ஜோன் தான். அதுக்கடுத்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணணும், இன்னும் அந்த மாதிரி கதை எதுவும் எழுதலை. அது நமக்கு அப்போ என்ன தோணுதோ அப்போ தான். இப்போ நம்ம அதை சொல்லவே முடியாது. அப்போ எனக்கு திடீர்னு ஏதாவது கதை தோணும், ஸ்பார்க் தோணும், அங்கேருந்து அதை எழுதணும்னு தோணும், டெவலப் பண்ணணும்னு தோணும். அது அப்போ தோன்றதை பொறுத்து தான். இப்போ இட் இஸ் டூ ஏர்லின்னு நினைக்கிறேன். இப்போ ஹாட்ஸ்பாட் 3 இது பேஸ் பண்ண ஒரு கதையாக தான் வருமா, ஒரு ஆந்தாலஜி பேசிஸில் தான் வருமா? அது இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் 2 பார்ட் பார்த்தாச்சு. இப்போ ப்ரொடியூசர் கதை சொல்ற மாதிரி பண்ணியாச்சு. 3வதுலயும் அதே கதை சொல்ற மாதிரி தான். டேய் என்னடா, எங்களுக்கே அப்படிதான் பிரதர். இந்த ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப அதே டைரக்டர், அதே டைரக்ஷன், அதே ப்ரொடியூசர், ஓகேடா சொல்லுவாங்களே, அதே டைலர், அதே வாடகை. அதனால அந்த மாதிரி இல்லாம 3 பண்ணா இந்த 2 சாயலுமே இல்லாத மாதிரி வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றது தான். ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் பண்ற ஐடியா இருக்கு. அது அடுத்ததுதான்.
அடுத்து பண்ணுறது ஒரு தனி ஃபீச்சர். ஏன்னா விக்னேஷ் கார்த்திங்கிறப்போ நாங்கள் ஒரு பேட்டர்னில் நாங்கள் பார்க்கணும், அடக்கலை, நாங்கள் பார்க்குறோம். லவ் சார்ந்து படம் எடுப்பார், ஃபேமிலி எமோஷன் சார்ந்து படம் எடுப்பார். அதை சார்ந்து ஒரு சொசைட்டிக்கான ஒரு ஸ்டெப் வைக்கிறதோ, இல்லை ஆக்ஷன் பேஸில் ஒரு ஸ்டெப் வைக்கிறதோ, பிஸ்னஸ் ரெண்டுமே சொசைட்டி சார்ந்து தானே. நான் கேட்குற பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல் கருத்து பேசுகிறதோ அல்லது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறப்போவோ இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு சிக்கல்களை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும்ல, அப்படி கேட்குறேன். அதுதான், அது இப்போதைக்கு நான் பண்ண போகிறது. அடுத்து நான் ஒன்று பண்ணுறேன், அது ஒரு பயங்கர ஃபன் ஸ்டார்ட் டு எண்டு. இப்போ நீங்கள் கடைசி கதையில் தேட்டரில் ஃபன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு அதில் ஒர்க் ஆகும். எல்லாருமே கனெக்ட் ஆன மாதிரி, ரிலேட் ஆன மாதிரி ஒரு மேட்ரு தான். ஸோ அதான் அடுத்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு உச்சக்கட்ட காதல் கதை ஒன்று, பியோர் லவ், எமோஷ்னல் லவ் ஸ்டோரி, அது பண்ணணுன்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று. ஸோ அது அப்போ தான் யோசிக்கணும். டைரக்டர் கட் தாண்டி சென்சார் கட்டில் எதுவும் போச்சா உங்களுக்கு? இந்த வாட்டியா? இந்த வாட்டி எதுவுமே இல்லை. வெறும்னா வார்த்தைகளும் இந்த ஹேர் வார்த்தைகளும் மட்டும்தான் கட்டு. மற்றபடி ஒரு விஷுவல் கட்டு கிடையாது, ஒரு டயலாக் கட்டு கிடையாது. சூப்பராக. ஏன்னா இப்போ சென்சாருக்குள்ளே போயிட்டு ஒரு படம் வெளியில் வர்றதே பயங்கர கான்ட்ரவர்சியாக கரண்ட்டில் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் ரீசன்ட் சம் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா சென்சார் போயிட்டு வந்தாலே நம்மளோட ஃப்ரீடம்ங்கிறது போதுன்றாங்க. ஸோ அது பேசிஸில் கேட்டு அது உண்மைதான். ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக நீங்கள் ஒரு படம் எடுத்து உங்களோட கருத்தை கூட சொல்ல முடியலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெயினாக இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நான் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக ரொம்ப கான்ட்ரவர்சி. 2ல் அந்த மாதிரி போகாததுக்கான காரணம் சென்சார் பிரச்சனை. ஏதாவது நம்ம இப்படி தொட்டோம்னா, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகணும், ப்ரொடியூசர் நம்மளை நம்பி காசு போடுறாப்புல. ஸோ அவருக்கு படம் ரிலீஸ் ஆகணுன்றதுனால எழுதும் போது அதான் முதல்ல சென்சார் தான் மைண்டுக்கு வராங்க. ஐயோ இது சென்சாரில் பிரச்சனை வந்துடுவேன், வேணாம். அது பட் நீங்கள் நினச்சிருந்தா ஓடிடிக்கு படம் பண்ணியிருக்கலாம்ல. எல்லாருமே படம் தேட்டருக்கு தானே பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. தேட்டரில் ஒரு 500 பேர் பார்த்து அந்த ரெஸ்பான்ஸ்க்கு ஈடியனை எதுவுமே, அதுக்கு ஈடியனை எதுவுமே. ஆமாம், அது ஒரு பயங்கரமான ஹையில். நீங்கள் ஓடிடியில் பார்க்குறது டோட்டலாக வேறு ஃபீல். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் இந்த கதைகள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா படங்கள் வந்து இதே மாதிரியான பேஸில் கதைகள் எடுத்து வந்தது. லாஸ்ட்லியாக நடித்த படம் ஒன்று வந்தது இப்போ கூட அண்மையில். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற படம், இப்போ ஹாட்ஸ்பாட் 2 படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ இது சார்ந்த கதையில் ஏதாவது படம் வர்றப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்கிரிப்டில் சேஞ்சஸோ இல்லை நமக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆச்சு. ஜென்டில் உமன் நினைக்கிறேன் நான். ஜென்டில் உமன்லாம் அப்படி இல்லை, ஜென்டில் உமன் வந்து அது வேறு மாதிரியான பேஸில் இருக்குது. ஸ்கிரிப்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 கனெக்ட் ஆகும். அது நமக்கு ஹாட்ஸ்பாட் 1 தான் முன்னாடி வந்துருச்சு, எங்களுக்கு அப்புறம் தான் ஜென்டில் உமன் போன வருஷம் வந்த படம். ஆமாம். ஸோ அப்போ எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போது ஹாட்ஸ்பாட் 2க்கு முன்னாடி வந்து ஒரு சில பயங்கள் இருந்தது. ஒரு படத்தில் ஒரு சீன் வந்துருச்சு, ஐயோ இது அதான், அதனால அந்த சந்தேகங்கள்லாம் இருந்தது. அதனால தான் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தில் சிமிலர் மேட்டர்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். இன்னொரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அதுல நாங்க பேசின விஷயத்த அப்படியே பேசியிருக்காங்க கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, நம்ம முன்னாடி வந்துட்டா ஓகே தான் அப்படின்றது. அது சிமிலர் தாட்டு தான். அது ஒன்று, அது பெரிய பிரச்சனை. எனக்கு என்ன நினைச்சு கூட கவலை இல்லடா, எனக்கு பின்னாடி ஒருத்தன் வராம அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுதான் கவலைப்பட வேண்டிய இடத்துல இருக்கும்ல. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்ல நம்ம படங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ற மாதிரியான பிளான்ஸ் இருக்கு விக்னேஷ் கார்த்திக்? இப்போ இங்க விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்க்கு பிசினஸே இல்லை. அதுதான் பிரச்சனை. நடுவில் இந்த ஓடிடி டைம்ல இப்போ நான் திட்டமிட்டு பண்ணும்போது அந்த டைம்லலாம் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூப்பர்பா, நிறைய பேர் இப்போ ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள் பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே குறைந்து இப்போ மறுபடியும் விமன் சென்ட்ரிக்கு ஓப்பனிங்கே கிடையாது, பிஸ்னஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு போய் கதை சொல்கிறோம், அவங்க காசு போடுறவங்க இந்த காசை போட்டால் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற கணக்கில் தான் அவங்க அதை யோசிக்கவே செய்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் நான் போய் சொன்னால் அவங்க அதுக்கு ஓகேவாக இருக்கணும்ல, அதுதான் பிரச்சனை. இப்போது உங்கள் படம் மாதிரியே இப்போ டைரக்டருங்கனால உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. டைரக்டராகவே நீங்கள் எடுத்த மாதிரி எப்படி சொல்கிற ஒரு கிராஃப்டபுள் ஒரு ஸ்டோரி பேசுகிற கதைகள் எடுத்திருப்பாங்க. தேட்டரிகளாக வந்து அவங்க வசூல் ரீதியாக ஜெயிக்க முடியாமல் போயிருக்கலாம், தேட்டர்கள் கிடைக்காம போயிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வெற்றிக்கு கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு பின்னாடி வந்திருப்பாங்க வச்சுங்களேன். அவங்கள பார்க்குறப்போ உங்களுக்கு பயம் வந்ததா, இது மாதிரி நிலை நமக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா நம்ம ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கலை, பெரிய மாஸ் ஹீரோ ஓப்பனிங்ஸ் கிடையாது, நம்ம பெரிய அளவு ப்ரொமோஷன் பண்ணல, நம்ம கதை சார்ந்து படம் எடுத்துகிட்டு வரோம், ஆந்தாலஜி ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரோம். இதே மாதிரி படம் எடுத்து இவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆகுது, ஒரு நமக்கு இது மாதிரி ஆகுமோன்ற மாதிரி பயங்கள் இருந்தது அவங்களுக்கு? இல்லை, 1ல் தான் ஆச்சு. பார்ட் 1 வந்து சின்ன படமாக இருந்தது. எனக்கே ஆச்சுடான்றீங்களா? 1ல் ஆச்சு. நான் இப்போது அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் நான். ஏன்னா பார்ட் 1 வந்து ரிவ்யூஸ்லாம் சூப்பராக இருக்குது, தேட்டர்ஸ் கம்மியாக இருக்குது, ஷோஸ் ப்ராப்பராக இல்லை, மக்கள் ப்ராப்பராக தேட்டருக்கு வர ஆரம்பிக்கல இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம். அப்போ தானே நான் பேசியிருந்தேன், படம் பிடிக்கலன்னு நான் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொன்னது அந்த ஆதங்கத்தில் தானே. ஆனால் இப்போ 2ல் அது நடக்கல. 2ல் ஃபஸ்ட்டு டே மட்டும் தான் வீக்காக இருந்தது. செகண்ட் டே சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேலேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஈவினிங்லேருந்து ஃபில்லு சண்டே மண்டே சூப்பராக இருந்தது.
நேற்று அகைன் வீக் டேஸ்க்கான ட்ராப் நேச்சுரலி இருக்கும். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது ஹாப்பினஸ் தான். கம்பேர் தன் ஹாட்ஸ்பாட் 1 விக்னேஷ் கார்த்திகோட ஹாட்ஸ்பாட் விக்னேஷ் கார்த்தி மெச்சூர்டா என் கண்ணுக்கு தெரியல. ரொம்ப அப்படியா? ஆமாம், ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்ட மனிதராக என் கண்ணுக்கு தெரியல. வயசாகுதுல்ல, வயசாயிட்டு இருக்குல்ல. ஆமாம். நேச்சுரலி. ஸோ ப்ரொமோஷன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸோட முடிக்க நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அது வே ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதுக்கப்புறமா ஒரு படத்துக்கு விழுந்து இந்த இடத்துலலாம் ப்ரொமோஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ப்ரொமோஷன் உங்கள் பார்வையில் எப்படி? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படம் ஆடியன்ஸ்க்கு தெரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அட்டகத்திலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மட்டுமே 1.5 கோடி பண்ணதா கேள்விப்பட்டேன். அதனால தான் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ தெரிஞ்சது. ஓப்பனிங்கே ஒரு நல்ல ஓப்பனிங் அந்த படத்துக்கு இருந்தது. சின்ன படம், அப்போ புது டைரக்டர் ரஞ்சித் சார், புது ஹீரோ, அவ்வளோ புது படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு டாக்கு கிரியேட் ஆனதுக்கான காரணம் அந்த ப்ரொமோஷன் தான். அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது. அது ப்ரொடியூசர் கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற ஒரு மேட்டரும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதான் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் ஹாட்ஸ்பாட் 2க்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பெருசாலாம் செலவு பண்ணிலாம் ப்ரொமோஷன் பண்ணல. மினிமமாக என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணோம். 1 ஏற்கனவே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததுனால 2க்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுச்சு. ஆனால் வீக்கெண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து நினச்ச மாதிரி டபால்னு பெருசாலாம் ஓப்பன் ஆகலை. ஒரு மாதிரி கிராஜுவலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் அதான் சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேலே தான். ஆனால் எங்களுக்கு அதான் இந்த ஃப்ரைடே பார்த்த மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குல்ல, அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் சாட்டர்டே ரியல் ரிவ்யூ. ஆமாம், சாட்டர்டேயோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் சண்டே பிக். சண்டே அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி பெஸ்ட் ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ படி வேணால் செலவு பண்ணுங்க, படம் நல்லா இல்லைன்னா 2வது ஷோ 3வது ஷோ காலி. அந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னாலும் மக்களுக்கு அதை பிடிச்சிருச்சு தேட்டரில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு இதில் ஒரு லெசன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கு அவங்க அதை பார்க்கணும். இப்போ ஃபார்ச்சுனேட்லி இதை பார்த்துட்டாங்கன்றதுனால அது நடக்குது. பார்க்காம போயிருந்தா, இந்த முதல் 3 நாள் யாருமே பார்க்காம போயிருந்தா அது நடந்திருக்காது. செகண்ட் இந்த வீக்ல போய் செகண்ட் வீக்கெண்டு தான் பிக் ஆகணும்னா அதுக்குள்ள தேட்டருக்காரங்க தூக்கிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்போ நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன்னு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்கு. இப்போது அதே பிரச்சனைக்கு ஈடு கொடுக்குறது மாதிரி ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்திருக்கு தமிழ் சினிமாவில். ஒரு பக்கம் அந்த ரசிகர்களுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கலாம். ஆனால் நிறைய இயக்குநர்களுக்கு சொல்ல போனால் டெபியூ டைரக்டர்ஸ்க்கு பெரிய அளவு ப்ரொமோஷன் பண்ணாத டைரக்டர்ஸ்க்கு அது இஷ்யூவாக இருக்குல்ல. ஸோ அஸ் அ டைரக்டர் உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்குது? ஆமாம், அது ஏன்னா இப்போ இந்த மாதிரி டேட்ஸ் தான் நமக்கு வந்து பெரிய படங்கள் வரல, நாம் வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற டேட்ஸ். அந்த டைமில் ரீரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது சின்ன படங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. அது ரீசெண்டாக கூட பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து கவுன்சிலில் பேசி ரீரிலீஸ் வந்து இந்த டேட்டில் இத்தனை மாதத்துக்கு ஒன்று தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் அதெல்லாம் சாத்தியம் அப்படின்றது தெரில. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ரீரிலீஸ் அஃபெக்ட் தான் பண்ணுது. விக்னேஷ் கார்த்திக் அதை வரவேற்கிறாரா, எதிர்க்கிறாரா அல்லது அமைதியாக இருப்பாரா? ரீரிலீஸை பொறுத்த மாதிரி உங்களோட ஸ்டாண்ட்? வரவேற்கிறாரா எதிர்க்கிறதுன்றது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டாக இருக்கு. எங்களுக்கு தமிழ் வேணும்ல. ரீரிலீஸ் வந்து அது வரவேற்கிறேன் தான். ஆனால் அது எந்த டேட்டில் வருதுன்றதை பொறுத்து டிபெண்ட்ஸ். அந்த இப்போ படமே இல்லை அப்படின்னா, இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா படமே இல்லை. போன டிசம்பர் எதுவுமே இல்லை. அந்த டைம்லலாம் நாங்கள் வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரி டைமில் ரீரிலீஸ் வந்தால் பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட் இருக்கா, அந்த மாதிரி டைம் இருக்கா, அப்போ நீங்கள் வந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சென்சார் வாங்குற டைம்லாம் கிடையாது, ஏற்கனவே படம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, ஓகே இந்த வாரம் படம் இல்லையா அப்படின்னு 4 நாள் முன்னாடி கூட டிசைட் பண்ணி தப்புன்னு போட்டு வர முடியும். எப்படியும் அந்த ஃபேன்ஸ் வரதான் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வர்றதை வரவே இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு டேட் கிடைக்கும் போது, சின்ன படங்கள் வரணும்னு நினைக்கும் போது, அந்த மாதிரி டேட்டில் வர்றது ஆதரிக்கவும் செய்கிறீங்க, எதிர்க்கவும் செய்கிறீங்க. இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஏனியில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்தா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உண்மையாகவே ஹாட்ஸ்பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இது மாதிரி நல்ல படங்களை மக்கள் எப்போவுமே வரவேற்பாங்க. ஹாட்ஸ்பாட் 3யும் நல்லா வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் மட்டும் இல்லாமல் அந்த ஜேர்னர் விட்டு தாண்டி பல ஜேர்னர்கள் கண்டிப்பாக கால் வைங்க. அடுத்த சக்ஸஸ் மீட்டில் இல்லைனா ப்ரீ ரிலீஸ் ப்ரொமோஷனில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்.